ஒவ்வொரு நாளும் நோய் நோய் நோய்னு ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பீங்க. என்னதான் நிறைய இடத்துல கடுப்பேத்தினாலும் இனிமேல் செருப்பால் அடித்தாலும் உன்ட்ட பேச மாட்டேன்டா அப்படிம்பாங்க. 22 முடிஞ்சு அந்த 24 போகும்போது நம்மளா ரிபல் ஆயிடும். பிரசவமே வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம். ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ப்ரீமெச்சூர் சைல்டு. எங்கள் அம்மாவும் நானும் அடிக்கடி சண்டை போடுவோம். அடிக்கடி இந்த கத்துறது இந்த சின்ன சின்ன சண்டை ரொம்ப அதிகமாக நான் போடுவேன். நான் தான் நம்ம வேற ஒரு கோவத்தில் இருப்போம், ஆனால் அது வந்து ரொம்ப சில வார்த்தை யூஸ் பண்ணும்போது அது சுருக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்தும் போது நான் நிறைய ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். ஐ நோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் நோய் நோய் நோய்னு ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பீங்க. பட் ஐ ரியலி லவ் யூ a lot. என் மைண்டில் வேறு விஷயம் ஓடிட்டுருக்கோம். பட் ஆல் தட் ஃப்ரஸ்ட்ரேஷன் வில் கோ டு மை மாம் அண்ட் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மேலே தான் நான் காட்டுவேன். என்னதான் நிறைய இடத்துல கடுப்பேத்தினாலும் சில விஷயங்களை கொஞ்சம் ஈஸியாக கன்வின்ஸ் ஆகி ஒத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அதாவது 22 முடிஞ்சு அந்த 24 போகும்போது நம்மளா ரிபல் ஆயிடும். இந்த சொல்கிறத கேட்காம போகிறது அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடும்ல. அந்த மனநிலை வந்து என் அம்மா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வேறு யாருமே புரிஞ்சுக்கலன்னு நான் சொல்லுவேன். பிரசவமே வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம். ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ப்ரீமெச்சூர் சைல்டு. என்னை வந்து பெற்று வளர்த்து ஆளாக்கி இப்போது 19 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மா என்னை பார்த்து பெருமைப்படுறாங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் எப்போதும் நான் நல்லா இருக்கணும்னு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு அவங்க எப்போதும் இருந்திருக்காங்க. அவங்க அடித்தது இல்லைங்கிறதுக்காக வந்து எனக்கு எல்லா ஃப்ரீத்தையும் கொடுத்துட்டாங்கன்னு கிடையாது எங்கள் அம்மா. பட் என் லைஃப்பில் நிறையா சொதப்பியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாலி போயிட்டு ட்ராப் அவுட் ஆனேன். அப்போல்லாம் வந்து உள்ள பயம் அப்படியே கொந்தளிக்கும். போச்சு இப்போ வீட்டில் தெரிஞ்சால் என்ன ஆக போகுது அப்படின்னு. ஆனால் அந்த டயத்தில் சர்ப்ரைசிங்காக ஷி ஹஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ். என்னோட முக பாவனையை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க என்னமோ ஷீஸ் நாட் ஃபீலிங் குட் டுடே. அதனால த வே ஷி செக்ஸ் ஆன் மீ. ஸோ அதை வந்து நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஸோ ஷில் ஜஸ்ட் கம் டு மீ, ஷில் சிட் டவுன் வித் மீ. ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கு, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி என்னை காம் டவுன் பண்ணுறதுக்கும் ஷீஸ் ஆல்வேஸ் தேர். நான் என் அம்மாட்ட இருந்து கற்றுக்கிட்ட ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா ஸ்டாண்டிங் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ ஐ ஹேவ் அ tattoo here. இட்ஸ் கால்ட் கேர்ள் டூ இட் ஃபார் யூ. உனக்கானதை நீ பண்ணிக்கோ. அது ஒரு ஃப்ரீடம். அது யூ ஷுடன்ட் பி இன் அ க்ளவ். கூட்டத்துக்குள்ள ஒரு ஆளாக இருக்காது. ஸ்டாண்ட் அலோன். தி ஃபர்கிவ் அஸ். எப்போவுமே மன்னிச்சிடுவாங்க. சரி வந்தானே அப்படின்னு அடுத்த நாளே அவங்களும் தெரியும். அதே என்கிட்ட சொல்லுவாங்க, இனிமேல் செருப்பால் அடித்தாலும் உன்ட்ட பேச மாட்டேன்டா அப்படிம்பாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையிலே கீழே போய் தயிர் வாங்கிட்டுறியா அப்படிம்பாங்க. லைக் தட்ஸ் ஹர் வே ஆஃப் டாக்கிங் டு மீ பேக். I know ஒவ்வொரு நாளும் we don't hug, we don't say I love you, but deep down we always had that love for each other. வெளியே இருக்கிறவங்க கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுறது கூட எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. ஆனால் வீட்டில் அம்மா அப்பாட்ட போய் அப்பாலஜைஸ் பண்ணுறது சம்திங் ரியலி ஹார்ட் ஃபார் மீ. ஸோ நான் சில தடவை அப்பாலஜைஸ் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் நான் அப்பாலஜைஸ் பண்ணாமையும் இருந்திருக்கேன். ஐம் சாரி இஃப் ஐ ஹர்ட் ஹர் இன் எனி வே. ஐ நோ ஐ ஹேவ் நிறைய தடவை. ஸோ சாரி ஃபார் தேட். நீங்கள் என்னோட நல்லதுக்காக தான், என்னோட நல்லதை மனசில் வச்சு தான் சொல்கிறீங்கன்னு தெரியும். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.